என்னடி இவ்ளோ நேரமா நிக்கிறோம்? ஒரு பஸ் கூட காணோம். சரி ஆட்டோல போலான்னு பார்த்தா ஆட்டோவையும் காணுமே. ச்சே, டான்ஸ் கிளாஸ்க்கு வர டைம் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்றது? என்னம்மா என்ன பஸ் வரும் நான் நிக்கிறீங்க? இன்னைக்கு பஸ் வராது. ஏன் சார்? ஆட்டோ டிரைவரும் பஸ் டிரைவரும் சண்டை போட்டுக்கிட்டாங்களாம். அதனால எல்லாரும் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. ஏன் வெட்டியா நின்னுட்டு இருக்கீங்க? ஊட்ட பார்க்க நடந்து போய் சேருங்க. போங்க போங்க. ஐயோ, இப்போ என்னடி பண்றது? வேற என்ன, நடராஜா சர்வீஸ் தான். ஏய் விளையாடுறியா? அதுக்காக அடையாருக்கு நடந்தா போக முடியும்? வேற எப்படி கிளாஸுக்கு போறது? ஏய் கொஞ்சம் இருங்கடி, ஏதாவது லிஃப்ட் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஏய் லிஃப்ட் எல்லாம் வேணாண்டி, ஏதாச்சும் பிரச்சனை ஆயிட போகுது. பேசாம வீட்டுக்கு நடந்தே போயிடலாம். வீட்டுக்கு போறதா இருந்தாலும் நடந்து போக முடியாது. யாராவது லிஃப்ட் கொடுத்தாதான் முடியும். ச்சே, இன்னைக்குன்னு இப்படி மாட்டிக்கிட்டோமே. ஏய் அங்கே பாரு, பொண்ணுங்க லிஃப்ட் கேட்குறாங்க. வண்டியை நிப்பாட்டு. ஏய் நம்மளுக்கு எதுக்கு நான் வேண்டாத வேலை? ஏய் பாவண்டா, அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ நிப்பாட்டு. ஏய் வாங்கடி. வாங்கலேடி. என்னங்க சார், திடீர்னு பஸ் ஆட்டோல ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. நாங்க அவசரமா டான்ஸ் கிளாஸ் போகணும். கொஞ்சம் லிஃப்ட் கொடுக்க முடியுமா? எங்கே இருக்கு? அடையார் காந்தி நகர். என்னது அடையாரா? அங்கெல்லாம் போக முடியாது, நாங்கள் தாம்பரம் போகிறோம். டே நீ சுமாரா, நீங்கள் வாங்க. நீ வாங்க கிடக்குறேன். வாங்கடி. வாங்க வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க செஞ்ச இந்த ஹெல்ப்பை நான் வாழ்நாள் பூரா மறக்க மாட்டேன். என்னடி வாழ்நாள்னா உன்னோட வாழ்நாளா இல்ல அவரோட வாழ்நாளா? ஏய் என்னடி இப்படி கேக்குற? என்னோட வாழ்நாள் தாண்டி. அவரோட வாழ்நாள் எனக்கு எப்படி தெரியும்? ஆமா சார், உங்க பேர் என்ன? மகாதேவன். ஓ மகாதேவன், நல்லா இருக்கு சார். ஆமா, நீங்க கேவி மகாதேவனா இல்ல வயலின் மகாதேவனா? ஏய், அவரை பார்த்து என்ன வயலின் மகாதேவன் மாதிரியா இருக்கு? ஏதோ வயலன்ஸ் மகாதேவன் மாதிரி இருக்கு. ஏமா போனா போய் லிஃப்ட் கொடுத்தா சும்மா வர மாட்டீங்க? சார், இவரை பார்த்த உடனே எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சு போச்சு. என்னடி புரிஞ்சுது? ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஆணுடைய தோல்விக்கு பின்னாடியும் இந்த மாதிரி ஆம்பளைங்க தான் இருப்பாங்க. வேண்டாண்டி, சாருக்கு சிரிப்புனா பிடிக்காது போல இருக்கு. இதோட நிப்பாட்டிடுவோம். நோனோ, சார் சிரிக்க வைக்கிறது தான் நம்ம ஸ்கில். என்ன சார், ஓகேவா? நான் ஒரு ஜோக் சொல்லட்டுமா? ஏமா சொன்னா கேட்க மாட்டீங்க? டேய் சுமாரா, அவங்களாவது ட்ரை பண்ணிட்டுமே. ஐயா, சாரே பர்மிஷன் கொடுத்துட்டாரு. சார், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இனிமே டாக்டர்ஸ் எல்லாம் பிரிஸ்கிரிப்ஷன்ல பிள்ளையார் சுழியே போடக்கூடாதுன்னு சட்டம் வரப்போகுதாம். ஏன் தெரியுமா? ஏன்னா சில மருந்து கடைக்காரங்க பிள்ளையார் சுழிக்கும் மாத்திரை கொடுக்கறாங்களாம். அப்பா, இப்பதான் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. சார், இன்னொரு விஷயம் தெரியுமா? ஒருத்தர் மருந்து பாட்டில தடவிட்டே இருந்தாராம். ஏன்னு கேட்டதுக்கு டாக்டர் கால்வலி வந்தா இத தடவை சொன்னாருன்னு சொன்னா. ஒரு மந்திரி ராஜா கிட்ட சொன்னாரா, மகாராஜா, நம்ம எதிரி அரசனோட கை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னாராம். அதுக்கு அந்த ராஜா, இதுக்கு போய் ஏன் மந்திரி கவலைப்படுற, நம்ம கால் தான் அதை விட ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு சொன்னாராம். அப்பாடி, என் சேலஞ்சில நான் ஜெயிச்சிட்டேன்.
தேங்க்யூ சார். இட்ஸ் ஆல் ரைட். சார் வண்டியை கொஞ்சம் நிப்பாட்ட சொல்லுங்க, நாங்க இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. ரவி வண்டி நிப்பாட்டு. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேர் சொல்லவே இல்லையே. இவ பேர் ஆஷா, இவ பேர் சங்கீதா, என் பேர் சுபத்ரா. நாங்க வரோம் சார். ஓகே பை, see you. நாங்க வரோம் சார். வாங்க. வரோம் சார். மகா, அந்த பொண்ணுங்க புக்கை விட்டு போயிட்டாங்க. கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டுமா? குடு. அடுத்த தடவை நான் நேர்ல பார்த்து கொடுத்துறேன். ம், ஒன்றும் சரியில்லை. லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட பொண்ணுங்க தொங்கல்ல விட்டுருவாளுங்கன்னு சொன்னா கேட்கவா போற? போடா வண்டி எடு. நல்லா சாப்பிடுங்க. ஜீவா, சாப்பாடு எப்படி இருக்கு? எப்படி இருந்தா என்ன? பொண்டாட்டி கையால சாப்பிட்ற சுகமே தனி சுகம் இல்ல? இந்த சுகம் உனக்கு தினமும் கிடைக்கணும். அதை நீ புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் உன் ஒய்ஃபை சாப்பாடு கொண்டு வர சொன்னேன். எப்படியாவது என் புருஷனை காப்பாத்தி கொடுங்க சார். இனிமே அவர் எந்த தப்பும் பண்ணாம நான் பாத்துக்கிறேன். அது உன் புருஷன் கையில தாமா இருக்கு. சொல்லுங்க சார், நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் சார். அது போதும். இந்தாங்க சார். சரி, நீங்க போயிட்டு வாங்க. நீங்க தான் சார் என் புருஷனை காப்பாத்தணும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவருக்கு ஒன்றும் ஆகாது. கூடிய சீக்கிரமே எந்த தண்டனை இல்லாமல் அவர் அனுப்பி வைக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. சரிங்க சார், வரேன். இந்த போட்டோல இருக்கானே, இவன் தான் மகாவா? ஆமா சார். சார், இந்த கேஸ்ல இருந்து என்னை எப்படியாவது காப்பாத்துங்க சார். உன்னை அப்ரூவர் ஆக்கி கூடிய வரைக்கும் உனக்கு எந்த தண்டனையும் கிடைக்காம ரிலீஸ் பண்றதுக்கு நானே ஏற்பாடு பண்றேன். நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க சார், நான் என்ன சார் பண்ணணும்? அந்த மகாவை பிடிக்க என்ன வழி? சொல்றேன் சார். சார், 5 வருஷமா அந்த மகாக்கா உண்மையா உயிரை கொடுத்து உழைச்சிருக்கேன் சார். ஆனா அந்த மகா என்னை போட்டதுல ஏற்பட்டேன் சார். சார், நீங்க மட்டும் இல்லைன்னா நான் செத்தே போயிருப்பேன் சார். சரி சரி, அந்த மகாவை எங்க வச்சு ஈஸியா அரெஸ்ட் பண்ண முடியும்? சார், மகாக்கு 2 அண்ணனுங்க. பெரியவன் தேவா, சின்னவன் குணா சார். தேவாக்கு முருகன் மேல பக்தி அதிகம் சார். அதனால ஒவ்வொரு கிருத்திகைக்கும் குடும்பத்தோட முருகன் கோயிலுக்கு போயிடுவான். அண்ணன் போன அடுத்த நிமிஷமே குணாவும் வெளியே போயிடுவான். அப்போ மகா மட்டும்தான் வீட்டில் தனியா இருப்பான். அப்போ அவனை அரெஸ்ட் பண்றது ரொம்ப ஈஸி சார். ஏன் அவன் அண்ணா இருக்கும்போது அரெஸ்ட் பண்ண முடியாதா? சார், அவன் பக்கா கிரிமினல் சார். கந்த வெட்டிக்கு வேற விடுறான் சார். அதுவும் இல்லாம அரசியல் செலவுக்கு நிறைய இருக்கு சார். அதனால அவனை அரெஸ்ட் பண்ணும்போது ஏதாவது இடைஞ்சு போனோம் சார்.
யாரு இடைஞ்சல் பண்ணாலும் சரி அந்த மகா எங்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. Happy birthday to you. Happy birthday to you. Happy Happy birthday to you. தேங்க் யூ மா, தேங்க் யூ பா. Many happy returns of the Thank day. you. அண்ணேங்க அவனுக்கு ஏதோ ரொம்ப முக்கியமான வேலையாம்மா. காலையில இருந்தே ரொம்ப டென்ஷனா இருக்கான். இருந்தாலும் டியூட்டிக்கு போறதுக்கு முன்னாடி தங்கச்சியை பார்த்து விஷ் பண்ணிட்டு தான் போவான். நீ குளிச்சிட்டு அம்மா வாங்கி கொடுத்த புடவை கட்டிக்கிட்டு கீழே வா. சரிப்பா. ம். அப்பா, அம்மா, ஓ வாமா வா. அண்ணா நீயும் வாண்ணா. ராதா Many more returns of the day. தேங்க் யூண்ணா. அண்ணா நீ அப்பா அம்மாவோட சேர்ந்து நில்லு. நான் ஆசீர்வாதம் வாங்கணும். இந்த வருஷத்துக்குள்ளேயே உனக்கு கண்டிப்பா கல்யாணம் ஆயிடணும். வரப்போற மாப்பிள்ள உனக்கு ஏத்தவரா இருக்கணும். எழுந்திரிமா. அடுத்த பர்த்டேக்குள்ள உன் நாட்டிய நாடகம் அரங்கேறணும். என்ன இருந்தாலும் நீங்க தான். அண்ணன் தான். என்னம்மா இது? எங்களுக்கும் அண்ணனுக்கும் என்ன வித்தியாசம்? வித்தியாசம்னா பெரிய வித்தியாசம். நீங்க பாருங்க, எப்ப பாரு கல்யாணம்னு ஆசீர்வாதம் பண்றீங்க. அதே அண்ணனை பாருங்க, என் நாட்டிய நாடகம் நல்லா நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்றாரு. அது சரி, உனக்கு ஒரு பொண்ணு பிறந்தாதான் பெத்தவங்க கவலை என்னன்னு உனக்கு புரியும். அம்மாடி, இன்னைக்கு உனக்கு பர்த்டே மட்டும் இல்ல, கிருத்திகை வேற. கோயிலுக்கு போய் முருகனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வா. சரிப்பா. என்னையும் 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. என்னப்பா இதெல்லாம்? நீ எப்பவுமே நல்லா இருப்பப்பா. இன்னைக்கு ஒரு பெரிய அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ண போறேன். அப்படியா? எல்லாம் கண்டிப்பா நல்லபடி நடக்கும். தைரியமா போய் வரமா. வாப்பா. வரம்பா. அண்ணா வரண்டா. இன்னைக்கு ஈவினிங் 4 o'clock கேக் வெட்ட போறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வராங்க. இன்னைக்கு முக்கியமான சீஃப் கெஸ்ட் நீதான். ஐயோ, என்ன ஐயோ? நீ பாட்டுக்கு அசைன்மெண்ட் அது இதுன்னு வராம இருந்துடாத. 4 மணிக்கு தானே, அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிடுவேன். கண்டிப்பா வரேன். சரிண்ணா. அண்ணனை பார்த்துட்டு இருந்தது போதும். உனக்கு பிடிச்ச ஸ்வீட் பண்ணி வச்சிருக்கேன், வா சாப்பிடலாம். ம். அண்ணே இந்தா இன்னைக்கு மவுண்ட் ரோட்ல கலெக்ஷன் ஆன அமௌண்ட். என்னடா வெயிட் கம்மியா இருக்கு? எங்கண்ணே ஸ்டெடி லீவுன்னு பசங்கெல்லாம் காலேஜ் பக்கமே வர்றதில்ல. ஒவ்வொருத்தனையா கண்டுபிடிச்சி சரக்க கை மாத்துறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சுண்ணே. விட்டதெல்லாம் சேர்த்து நாளைக்கு பிடிச்சிரு. அண்ணனுக்கு யாரு பதில் சொல்றது? புரியுதா? சரிண்ணே. ஏய், யாரா இவ? அண்ணே தெரிஞ்ச பொண்ணுண்ணே. ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, சும்மா பேசிட்டு இருக்கலான்னு. தெரிஞ்ச பொண்ணு பேசிட்டு இருக்க போறியா? ஏய், நம்ம விக்கிற பொருள்ல போத இருக்கலாம், நம்மள்ட்ட போத இருக்க கூடாது. என்ன பாக்குற? இந்த மாதிரி பொண்ணுங்களும் போததான். புரிஞ்சுக்க. ஏய், உங்க எல்லாருக்கும் சொல்றேன்டா, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நமக்கு வேலை இருக்கு. பாண்டிச்சேரி பாடல 2 மணிக்கு நம்மளால சரக்கோட வெயிட் பண்ணுவான். 11 மணிக்கு இங்கிருந்து ஷார்ப்பா நம்மளாம் கிளம்புறோம். அந்த சரக்கு மட்டும் கை மாறிடுச்சு, 1 மாசம் நம்மளாம் ஜாலியா பறக்கலாம். தொழில கவனமா இருக்கணும்டா. ஓகே தல, இன்னைக்கு முடிச்சிடலாம். சபடத்துல கூட தொழில் தான் முக்கியம். வழங்குதா? ஏய், இந்த பொண்ணு அனுப்புடா. ஏய் போ போனா எப்படி போறது? போலீஸ் வந்துச்சு. ஏய், போலீஸ்க்கு அப்புறம் அந்த இடம் தெரிஞ்சது. டேய், ஒருத்த மாட்ட கூடாது. எல்லாரும் கிளம்புங்க. ஏய், ஓடுடா. சீக்கிரம் போ. காலையில இருந்து எல்லா இடத்தையும் தேடியாச்சு. இங்கேயாவது இருப்பானே? நான் கண்டிப்பா சொல்றேன் சார், நிச்சயமா அவன் இங்கதான் இருப்பான். ஏய், உள்ள யாரு? கதவு தர. ஏய், இங்க என்ன பண்ற? வெளிய வா. போ. ஏய், மகா எங்க? எனக்கு தெரியாது சார். பொய் சொல்லாத. சத்தியமா எனக்கு தெரியாது சார். நீ யாரு? நீ இங்க வந்திருக்க? நான் ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணு சார். நல்ல குடும்பத்து போட்டு இங்க என்ன வேலை?
என்னை இங்க 2 ரவுடிங்க மிரட்டி கூட்டிட்டு வந்தானுங்க சார். ஒருத்தன் போலீஸ் வருதுன்னு சொன்னதும் எல்லாம் ஓடிட்டாங்க சார். சரி, இங்க இருக்கும்போது என்ன பேசிக்கிட்டானுங்க? பாண்டிச்சேரியிலேருந்து சரக்கு வருது, நைட்டு 11 மணிக்கு எல்லாரும் கிளம்புறதா சொல்லிக்கிட்டாங்க சார். இன்ஸ்பெக்டர் சார், இந்த பொண்ணை ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க சார். ஏய் போ சார் சார் நான் நல்ல குடும்பத்து பொண்ணு சார், என்னை விட்டுருங்க சார். சார் சார் யோ வாயா. அகல் விளக்கின் அடியினிலே நிழலாக இருக்கும் அனுபவத்தின் மறுபுறத்தில் சுகமான துயர் இருக்கும். அகல் விளக்கின் அடியினிலே நிழலாக இருக்கும் அனுபவத்தின் மறுபுறத்தில் சுகமான துயர் இருக்கும். என் அறையின் ஜன்னல் திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும். உன் பாத கொலுசின் அசைவினிலே என்